போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் வனாந்தரம் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் செழிப்பை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி வெளிக்காடாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் காற்று நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த நாள் இது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலுமாய் கூட இவ்வளவு நாள் வனாந்திரமாய் வறட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல மழை என்ற ஆசீர்வாதம், மழை என்ற செழிப்பை கர்த்தர் கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எலியா ஆகாப் மாத்திரம் அந்த காரியத்தை பார்க்கிறோம். இந்த நாள் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நம்முடைய நன்மைகளை செழிப்ப நம் கண்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமேன்.